அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார்! நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்ட கனமல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள். எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மேற்குதிசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். அதன்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி மத்திய மியான்மர் கடலோர பகுதிக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு வங்கடல் பகுதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கடல் பகுதியில் வரக்கூடிய 25ஆம் தேதியான இன்றைய நாட்கள் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இது மேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய 26ஆம் தேதியான நாளை நாட்கள் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் வருகிற 27ஆம் தேதி கரையை கடக்கக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இதன் காரணமாக நாளை நாட்கள் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதி, நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும், மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழையும் அவ்வப்போது இடியுடன் கனமழை பெய்யக்கூடும். நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.